நம சிவாய வாழ்க. சிவபுராணம் என்பது சிவபெருமானை போற்றிச் செப்பும் மகத்தான பாடலாகும். இதை திருவாசகம் என்னும் நூலின் ஒரு பகுதியாக மாணிக்கவாசகர் எழுதியுள்ளார். சிவபுராணம் சிவபெருமானின் அருளையும் ஆன்மீக உயர்வையும் எடுத்துரைக்கின்றது. இது புண்ணிய ஆழ்வார்களின் பக்தி பாடல்களில் ஒன்றாகவும் தமிழ்ச் சைவ மரபின் ஆன்மீக பொக்கிஷமாகவும் திகழ்கிறது. இது சிவபெருமானின் தலைசிறந்த பெருமைகள், அவரது திருவுருக்கள், அவரது தெய்வீக ஆறுபடைகள், பக்தர்களின் அனுபவங்கள், சிவ வழிபாடு மற்றும் சிவனின் தரிசனங்களை விளக்கும் கதைகளின் தொகுப்பாகும். சிவபுராணம் என்பது சாட்டின் 18 புராணங்களில் ஒன்றாகவும் மதிக்கப்படுகிறது. சிவபுராணத்தின் முக்கிய அம்சங்கள். மாணிக்கவாசகர் சிவபுராணத்தின் ஆசிரியர். மாணிக்கவாசகர் என்பவர் சிவபுராணத்தை இயற்றியவர். அவரின் ஆன்மீக அனுபவம் மற்றும் சிவபெருமானின் அருளால் இவர் திருவாசகம் எனும் நூலை உருவாக்கினார். இந்த நூலில் அடங்கிய சிவபுராணம் ஒரு அதிசயமான பக்தி பாடலாகும். பக்தி இலக்கியம். சிவபுராணம் முக்கியமாக பக்தி இலக்கியமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் சிவபக்தர்களின் வாழ்க்கையை உயர்வாக எடுத்துக்காட்டுகிறது. மூலபுராணம். சிவபுராணத்தின் பழமையான பதிப்பு 12,000 சுலோகங்களை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது கிடைக்கும் பதிப்பு 24,000 ஸ்லோகங்களை கொண்டுள்ளது. அத்தியாயங்கள். இது 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வாயுபாகம் சிருஷ்டி, பிறப்பு, ஸ்திதி, நிறைவு, லய, இறப்பு ஆகியவை பற்றிய விளக்கங்களை வழங்குகிறது. ருத்ரபாகம் சிவபெருமானின் ஆற்றல், அவரது செயல்கள் மற்றும் திருவிளையாடல்களை கூறுகிறது. கதைகள். சிவபுராணம் பல தெய்வீக கதைகளை கொண்டுள்ளது. இதில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி, கார்த்திகேயன், விநாயகர், நந்தி மற்றும் சப்தரிஷிகள் ஆகிய தெய்வீகவர்களின் கதைகள் அடங்கும். சிவபுராணம் நற்பயன்கள். சிவபுராணத்தை படிப்பதன் மூலம் தீவிர பக்தியும் சிந்தனையும் பெற முடியும். இதன் மூலம் பாவங்களை போக்கி வாழ்க்கையில் செழிப்பு, சாந்தி மற்றும் மோக்ஷம், விடிவு அடைய முடியும். வழிபாட்டு வழிமுறைகள். சிவபுராணம் சிவனை வழிபடுவது எப்படி மற்றும் சிவபக்தியில் எப்படி முன்னேறுவது என்று விளக்குகிறது. பிரமாணத்துவம். இது சிவபக்தர்களுக்கு மட்டுமல்ல, தார்மீக ரீதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நூலாகவும் பரவலாக அறியப்படுகிறது. சிவபுராணத்தின் கதைகள். மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயரின் பக்தி மூலம் யமனின் கட்டுப்பாட்டை மீறி சிவபெருமானின் அருள் பெற்றார். தட்சநாயகன். தட்சன் தனது தெய்வீக பொருத்தத்தை புரியாமல் சிவனை அவமதித்த கதை. திரிபுரங்கள். 3 உலகங்களுக்கும் அநியாயத்தை ஏற்படுத்திய துர்மந்திரம் குலம் அழிந்த கதை. சிவபுராணத்தின் பயன்கள். அன்பு, சகிப்புத்தன்மை, தியாகம் போன்ற வாழ்க்கை விதிகளை கற்றுக்கொள்ள சிவபுராணம் பயன்படுகிறது. பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய கூறியதில் சிவபுராணம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. நெறிமுறைகள். சிவபுராணத்தை படிக்கும்போது தியானம் செய்து புனித மனத்துடன் படிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது. திருவண்ணாமலை ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.